எனக்கு ஒரு 5 lakhs கடனா குடுத்தீங்கன்னா நாங்க சீக்கிரமே கொடுத்துடுறோம் ஆண்டி. ரோஹிணி கொஞ்சம் தப்பா நிறைய யோசிச்சு செய்யக்கூடியவதான். மீனா அவளுக்கு உத்தரவாதம் கொடுத்தா நம்ம அவ கேக்குற பணத்தை கொடுத்து உதவி பண்ணலாம். ஆண்டி, ஆனா உனக்கு மீனா கேரண்டி கொடுத்தா நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்க தயாரா இருக்கேன். ப்ளீஸ் மீனா, நீங்க மட்டும் எனக்கு கேரண்டி கொடுத்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி நான் உனக்கு உதவி பண்ணணும்னா என் புருஷன் கிட்ட கேட்டுதான் பண்ணுவேன். நடக்கிற விஷயம் இல்ல மீனா. இந்த விஷயத்துல நான் அவர்கிட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்பா அவனுக்கு இப்படி சொத்து வேணும் என்னன்னா மொத்தமா கொடுத்துருப்பா. எனக்கு எது வேணாம். ரவியும் கேட்க மாட்டான்பா. கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்ல, நம்ம ரோஹிணி தாங்க. போதும் மீனா, நான் என் புள்ளையோட உயிரோட இருக்க கூடாது. அதுதானே உங்க ஆசை? யாரும் பிச்சை போட்டு நான் வாழணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. நான் இப்பவே எங்கேயாச்சும் போய் சாகுறேன். மீனா என்னாச்சு? ஏன் பார்லர் அழுது? இல்ல, அவருக்கு கடன் தொல்லை அதிகமாயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் உங்ககிட்ட கேட்காம எதுவும் சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு தான் சொன்னேன். அதுவும் குறிப்பா உன் புருஷனை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. 3 பசங்களுக்கு 3 பங்காவும் என் பொண்டாட்டிக்கு ஒரு பங்காவும் 4 பங்கா பிரிச்சிருங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட சொத்து நீயும் அம்மாவும் தான்ப்பா. மாமா, இந்த குடும்பத்தோட வேர் நீங்க தான். உங்களை விட சொத்து இங்க யாருக்கும் முக்கியம் இல்ல மாமா. மீனா, இது எங்க குடும்ப விஷயம். நீ இதுல தலையிடாத. நாங்களும் உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க தான் மனோஜ். எங்களுக்கும் ஒபினியன் சொல்ல ரைட்ஸ் இருக்கு. ரோகிணி இந்த வீட்டு மருமக தானே. அவ அமைதியா தானே நிக்கிறா. உன்னை தூண்டி விட்டு அந்த பின்னாடி சைலண்டா நிக்கிறா.